शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. யோக சித்திகளெல்லாம் பற்றி வர்ணிக்கின்றார் வசிஷ்டர் ராமருக்கு. அக்னிசோமாத்மகம் ஜெகத்து, இந்த உலகம் கூட அக்னி சோமம் இந்த ரெண்டு ரூபமாக இருக்கு. அக்னின்னு சொன்னா போக்தா, அனுபவிக்கிறவன் அக்னி, அவனால அனுபவிக்கப்படுற விஷயம் இருக்கு, அது சோமம். இப்படி பார்த்தோம்னா அக்னி சோமம் இது ரெண்டும் தான் உலகமே. எதை பார்த்தாலும் அந்த வஸ்து ஒன்னா போக்கியமாக இருக்கும் அல்லது போக்தாவாக இருக்கும், ரெண்டுல ஒண்ணு. இந்த அக்னி சோமம் இது ரெண்டுக்கும் பரஸ்பரம் ஒரு காரிய காரண பாவம் உண்டு. அதை எப்படின்னு ராமர் கேட்கிறார், அதை வசிஷ்டர் சொல்றார். அக்னி சோமும் மிக காரிய காரணேஜம் வியவஸ்திதே பர்யாயேன சமஞ்சைதௌ பிரதீஷேதே பரஸ்பரம். இங்கே அக்னி சோமாத்மகம் ஜெகத்துங்கிறது எப்படி? சில இடத்துல அக்னியிலேருந்து சோமம் உண்டாகிறது, சோமத்திலேருந்து அக்னி உண்டாகிறது. இது ரெண்டுமே இருக்கு. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கணும்னா 3 விதமான திருஷ்டாந்தம் கொடுக்கணும். உதாரணம், ஜன்மாங்க பீஜாங்கி புறவது ததா திவச ராத்திரிவது ஸ்திதி ಛಾಯಾ தபசமா கேவலா சைதையோர் பவே. அதாவது பரஸ்பரம் உண்டாகிறது. இந்த அந்யோன்யாச்சரியம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ரெண்டு வகையில் இருக்காது, அதுக்கு இதுன்னு சொன்னா அந்யோன்யாச்சரியம். அது உற்பத்தியில அந்யோன்யாச்சரியம், ஸ்திதியில அந்யோன்யாச்சரியம், ஞானத்துல அந்யோன்யாச்சரியம், இந்த மாதிரி 3 விதமா சொல்லுவாங்க. உற்பத்தியில அந்யோன்யாச்சரியம்னு சொன்னா இதுல இருந்து அது உண்டாகிறது, அதுல இருந்து இது உண்டாகிறதுன்னு சொன்னா இது உற்பத்தி. இதுக்கு அது காரணம், அதுக்கு இது காரணம்னு சொன்னா அது முடியாது இல்லையா? எது காரியமோ அதுவே காரணமாக இருக்க முடியாது. இதை தெரிஞ்சுட்டாருன்னா அதை தெரிஞ்சுக்கலாம், அதை தெரிஞ்சுட்டாருன்னா இதை தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னா இது எப்படியில அந்யோன்யாச்சரியம்? இதுவும் முடியாது. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இது இருந்தா தான் அது இருக்கும், அது இருந்தா தான் இது இருக்கும். இது முடியலாம், இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இது இருந்தா அது இருக்கும், அது இருந்தா இது இருக்கும். இது ஸ்திதியில அந்யோன்யாச்சரியம், இது பெரிய தப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இங்க அக்னி சோம ரூபமா இருக்கக்கூடிய ஜெகத்துல அக்னியே சோமத்துக்கு காரணமாகவும் ஆகிறது, சோமம் அக்னிக்கு காரணமாகவும் ஆகிறது. இதுக்கு நான் திருஷ்டாந்தம் 2 கொடுக்குறேன்னு சொல்றா. பீஜாங்கி புறவது, பீஜம்ங்கிறது விதை, அங்குரங்கிறது அதுல இருந்து வரக்கூடிய செடி மரம்னு வச்சுக்கோம். பீஜத்திலிருந்து அங்குரம் உண்டாகிறது, அந்த அங்குரம் வளர்ந்து மரமாகி அதுல இருந்து தானே பீஜம் உண்டாகிறது. அப்ப பீஜத்துக்கு அங்குரம் காரணமாகிறது, அங்குரத்துக்கு பீஜம் காரணமாகிறது. அப்ப எப்படி அந்யோன்யாச்சரியத்தை வாரணம் பண்றதுன்னு சொன்னா, வெவ்வேறு பீஜங்கள் வெவ்வேறு அங்குரங்கள். எந்த பீஜத்திலிருந்து அந்த அங்குரம் விருட்சம் உண்டானதோ அந்த விருட்சமே அந்த பீஜத்துக்கு காரணம் இல்லை, அந்த பீஜம் வேற ஒரு விருட்சத்திலிருந்து உண்டானதுன்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த வேற ஒரு விருட்சம் இருக்கு, அது வேற ஒரு பீஜத்திலிருந்து உண்டானது. இப்படி பார்க்கும்போது வெவ்வேறு பீஜத்திலிருந்து வெவ்வேறு அங்குரங்கள் உண்டாகிறதுன்னு சொல்றதுனால அந்யோன்யாச்சரியத்துக்கு ஒரு பரிகாரம். இந்த காரியகாரண பாவம் அனாதியா வந்துட்டு இருக்கு. இந்த பீஜாங்குரம் திருஷ்டாந்தம்னு பெருசா சொல்லுவாங்க. பீஜத்திலிருந்து அங்குரம் வருது, அங்குரத்திலிருந்து பீஜம் வருது, பீஜத்திலிருந்து மறுபடியும் அங்குரம் வருது. இது ஒண்ணு. அதே மாதிரி திவச ராத்திரி வருது, பகல் போனா ராத்திரி வருது, ராத்திரி போனா பகல் வருது, பகல் போனா ராத்திரி வருது, திரும்பி அடையலாம், சுத்தி வருதுலே. இது ஒண்ணு. இது ரெண்டும் ஒண்ணு போய் இன்னொன்னு வருது. இதே மாதிரி இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். ಛಾಯಾ தபசமா, வெயில் நிழல், வெயில் நிழல், இது ரெண்டும். வெயில் இருக்கிற இடத்துல நிழல் இல்லை, நிழல் இருக்கிற இடத்துல வெயில் இல்லை. இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது இல்லை. அது இல்லாத இடத்துல இது இருக்கு. ஆனா இதுல என்ன விசேஷம்னு கேட்டா,
வெயிலும் நிழலும் ரெண்டும் ஒரே சமயத்துல நம்மளால பார்க்க முடியும். ஒரு பக்கம் வெயிலா இருக்கும், இன்னொரு பக்கம் நிழலாக இருக்கும். ஆனா ராத்திரியையும் பகலையும் ஒரே சமயத்துல பார்க்க முடியாது. ராத்திரியை பார்க்கும்போது பகல் தெரியாது, பகல் இருக்காது. பகலை பார்க்கும்போது ராத்திரி இருக்காது. இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு இந்த திருஷ்டாந்தங்கள்ல. இதை சொல்றார், துல்லிய காலோபலம்பாஸ்தா துல்லிய காலோபலம்பாசௌ இத்தம் சாயா தபஸ்திதி. சாயா நிழல், ஆதபகா வெயில், இது ரெண்டும் துல்லிய காலோபலம்பம், ஒரே சமயத்தில் காணப்படும். ஆனால் இந்த திவச ராத்திரி, ராத்திரியும் திவசமும் இருக்கு, இது ஒரே காலத்தில் காணப்படாது. ஏவலைகோபலம்பாழ்யா சிகிர் திவச ராத்திரி ஏகோபலம்பா, ஒன்னே ஒன்னதான் ஒரு சமயத்துல அங்க பாக்கலாம். ராத்திரியை பார்த்தா பகல் பார்க்க முடியாது, பகல் ராத்திரி அப்ப இல்லை. காரியகாரண பாவச்ச விவிதா கதிதா அனையோரோ. இந்த இடத்துல காரியகாரண பாவம் ரெண்டு விதமாக நம்ம பார்க்கிறோம். அதை ரெண்டு விதமா எப்படி சொல்றதுன்னா, சத்ரூப பரிணாமோத்கா விநாச பரிணாமதா. அந்த காரணம் தன்னுடைய சத்ரூபத்தை விட்டு கொடுக்காமலே காரியத்தை உண்டு பண்றதுன்னு ஒரு விதமான காரியகாரண பாவம். இன்னொன்னு எப்படின்னு கேட்டா, காரணம் தன்னுடைய ஸ்வரூபத்தை விட்டு கொடுத்துடுறது, விநாசத்தை அடைஞ்சு விடுறது, வேற காரியமே உண்டாகிறது, காரியமாக மாத்திரம் இருக்கிறது. இதுக்கு விநாச பரிணாமஜமான. ஏகஸ்மாத் யத் த்விதீயஸ்ய சம்பவः அங்குர பீஜவது காரியகாரண பாவோது சத்ரூப பரிணாமஜா. இது சத்ரூப பரிணாமஜான்னு சொல்றதுக்கு இப்ப பாருங்க, இது எப்படி இன்னொரு தினசரி சொல்லலாம். அந்த காரணமும் இருந்துட்டு காரியமும் உண்டானது, இப்படி சொன்னோம்னா அது சத்ரூப பரிணாமம். காரணம்ங்கிறது காணாம போயிடுத்து, அப்புறம்தான் காரியம் உண்டாகிறதுன்னு சொன்னா அது ஒரு விதமான பரிணாமம். இது விநாசமாகி இன்னொன்று உண்டாகும். இதுக்கு பால் தயிராக போறதுன்னு சொன்னா அப்புறம் பால் இருக்காது, தயிர் தான் இருக்கு. ஆனா மண்ணு குடமாக பானையாக மாறுறதுன்னு சொன்னா மண்ணும் இருக்கும் பானையும் இருக்கும், ரெண்டு விதமாக இருந்துருக்கு. இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ற, சத்ரூப பரிணாமஸ்ய மிருத் கட கிரம சமஸ்திதே அக்ஷோபலம்பாதிகரது பிரமாணம் நோபயுஜ்யதே. அதாவது மிருத்னா மண்ணு, கடம்னா பானை. மண்ணுதான் பானைக்கு காரணம், மண்ணால பானை உண்டாகிறது. ஆனா அது உண்டாகும் போது மண்ணும் இருக்கு பானையும் இருக்கு. இதுக்கு ஏதாவது பிரமாணம் வேணுமான்னு கேட்டா பிரத்யட்சமே பிரமாணம், வேற பிரமாணம் காமிக்க வேண்டாம். பார்த்தா பழச்சுன்னு தெரியும். ஒண்ணு போய் இன்னொன்னு வருதுங்கிறதுக்கு என்ன திருஷ்டாந்தம் கொடுக்கலாம்னா, பால் தயாருதுங்கிறது சரியான திருஷ்டாந்தம்னா, பகல் போய் ராத்திரி வருதுங்கிறத இவர் திருஷ்டாந்தமாக கொடுக்கிறார். விநாச பரிணாமஸ்ய தின ராத்திரி கிரமஸ்திதே அபாவோபி ஏகவஸ்துஸ்தா கதோ முக்கிய பிரமாணம். ராத்திரியில பகல் இல்லைங்கிறத எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, தெரிஞ்சா தெரியணுமே, அனுகுலப்தி பிரமாணம். ஒரு வஸ்து இல்லைங்கிறத நம்ம அபாவ பிரமாணத்தால தெரிஞ்சுட்டோம். அது போல அந்த காரண வஸ்துங்கிறது இல்லாம போறது காரிய வஸ்து இருக்கிறதாக தெரிகிறது. அதனால காரணம் போய் காரியம் வந்தது. இந்த விஷயத்துல காரியகாரண பாவத்துல ஆளுக்கு ஒவ்வொரு வாதம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சாஸ்திரக்காரர் ஒவ்வொரு விதமான வாதங்களை சொல்லிட்டு இருக்கார். ஆனா பல வாதங்கள் அனுபவத்துக்கு விரோதியாக இருக்கு. நான் அந்த காரணம் இதுல எல்லாம் போய் விழப்போறது இல்லை, அதுல ஜாஸ்தி நம்மளுடைய மனத்தை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறார். அனாஸ்தா நாஸ்தி கர்த்திருவம் இத்தியாத்யா யுக்திவாதினா அவஜ்ஞயா பகிஷ்காரியாக வானுபூத்யபலாபினா. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி இந்த காரியகாரண பாவங்கள்லாம் எப்படி வரும்? பகல்லேருந்து ராத்திரி வந்ததா, ராத்திரிலேயும் பகல் வந்ததா, அதெல்லாம் எப்படி வர முடியும்? பகலானது ராத்திரி எப்படி உண்டாக்க முடியும், ராத்திரி எப்படி பகலை உண்டாக்க முடியும்? தெரியல. நாஸ்தி கர்த்திருவம், பீஜத்திலேருந்து அங்குரம் வருதுன்னு சொல்றீங்க, அதை எப்படி வச்சுக்க முடியும்? அங்குரம் வர காலத்துல பீஜமே விநாசத்தை அடைஞ்சு விடுறது. பீஜம் அங்குரத்துக்கு காரணமாக இருக்குமானால் அந்த பீஜத்தை ரொம்ப நாளா சம்ரட்சணம் பண்ணி மூட்டையில கட்டி வச்சிருந்தானே, ஏன் அப்ப அங்குரம் உண்டாகல? அங்க உண்டாகலைன்னா அது காரணம் இல்லைன்னு தானே அர்த்தம். அது அங்குரத்துக்கு காரணமாகாது. இதை பார்த்தா பீஜங்கிறது முழுக்க முழுக்க விநாசத்தை ஊறி போய்
வீணா போனதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து அங்குரமே முளைக்கிறது. அதனால விநாசத்திலிருந்து தான் ஒண்ணு உண்டாகிறது. அப்படி ஒரு வாதம் ஏற்படும். பௌத்தாள் அந்த மாதிரிதான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு வாதம் இருக்கு. சில பேர் எல்லாம் சுபாவம்னு சொல்றா. இப்படி எல்லாம் நிறைய இந்த வாதங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் அவளுக்கு தோணின யுக்தியை வச்சுன்னு வாதம். அந்த வாதத்துல எல்லாம் நாம ரொம்ப இது மதிக்க வேண்டாம். அவஜ்ஞையா பகிஷ்காரியாக வேண்டாம். ஏன்னா அது நம்மளுடைய சுவானுபூதியை இல்லாம பண்ணக்கூடியது. சுவானுபூத் எவ்வளவு அப்படின்னா பிரத்யக்ஷவத் அபாவோபி பிரமணிவ ரகுநந்தன அக்னி அபாவோபி சீதஸ்ய பிரமாணம் சர்வஜந்து. அதுபோல பிரத்யக்ஷம் பிரமாணம்னு சொல்ற மாதிரி ஒரு வஸ்து இல்லைங்கிறது தெரியுறது. அந்த அபாவமும் ஒரு பிரமாணமாக ஒட்டுந்தான். இதை வச்சுட்டு எப்படியோ லோகத்துல விவகாரம் பண்றது உண்டு. ஒரே சூடா இருக்கு, உஷ்ணமாக இருக்கு. உஷ்ணமாக இருக்கும் போது சீதத்தை தேடி ஒருத்தன் போகான். சீதமான இடம் எதுவாக இருக்கும்னு சொன்னா தேஜஸ் இல்லாத இடம் சீதமாக இருக்கும். என்கிறது அக்னி பிரகாசம். வெயில் காலத்துல தகிச்சுட்டு இருக்கும் போது இருட்டு ரூம்ல போய் உட்கார்ந்தா சௌக்கியமா இருக்கும். அந்த தேஜஸ் தானே தகிக்கிறது. அப்ப தேஜஸ் இல்லாத இடம் சௌக்கியமா இருக்கும், சீதமாக இருக்கும்னு கண்டுபிடிக்கிறார். தேஜஸ் இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பிரமாணம் இல்லாட்டா முடியுமா? பிரமாணத்தான தான் முடியும். அபாவ பிரமாணத்தான அது தெரியும். இப்ப அக்னி சோமமாக ஆகிறது, சோமம் அக்னியாக ஆகிறது. பரஸ்பரம் இது திருஷ்டாந்தம் தானே இப்ப சொன்னேன். இப்ப காரியத்திலேருந்து காரணம் உண்டாகிறது, காரணத்திலேருந்து காரியம் உண்டாகிறது, பீஜத்திலேருந்து அங்குரம் உண்டாகிறது, அங்குரத்திலேருந்து பீஜம் உண்டாகிறது அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னேன். இது அக்னி சோம விஷயத்தில் சொல்லணும்னா இப்ப சொல்றேன். அக்னி பூமதையா போகாத் யாம் பிரயாதி பயோததாம் தத்ரூப பரிணாமேன தரகினி சோமகாரம். ரெண்டு திருஷ்டாந்தம் கொடுக்கலாம்னு சொல்றேன். அதாவது இந்த அக்னி வருது, அக்னிலேருந்து புகை ஏற்படுறது. அப்ப அக்னி தான் புகையாக மாறுறது. அந்த புகை தான் மேல போய் மேகமாக மாறுறது. மேகமாக மாறி அதுல இருந்து ஜலம் மழை பெய்யுது. மழை பெய்ஞ்சா நல்லா சத்தியங்கள் வளர்றது. வளர்ந்து அது நமக்கு சாப்பிடக்கூடிய ஒரு அன்னமாக வந்து சோமகா அன்னம். அக்னி அத்தா அன்னம் எல்லாம் சோமம். இப்ப அக்னி தானே இந்த சோமத்துக்கு காரணமாச்சு. இப்படி சோமத்துக்கு அக்னி காரணமாகிறது. இன்னொரு உதாரணம்னு சொல்லலாம். அக்னி நஷ்டத்தையா சைத்யா அகாவேவ பிரயாதியது விநாச பரிணாமேன ததக்னி சோம காரணம். இந்த சத்ரூப பரிணாமம் விநாச பரிணாமம் ரெண்டுக்குமே இந்த அக்னியோட உதாரணம் சொல்லலாங்கிற. அக்னி என்ன ஆகுதுன்னா, அக்னி எப்ப அணைஞ்சு போயிடுறதோ அப்ப அது எங்க போறதுன்னு கேட்டா ஸ்ருதி சொல்றது வாயுல கலந்து விடுறது. தீபம் அணைஞ்சு போகுது. அணைஞ்சாச்சுன்னா எங்க போச்சு அந்த தீபம்? எங்க போச்சுன்னா வாயுல கலந்து விட்டோம். எதா அக்னி அப்பேதி வாயு கருகி அப்பேதி. அந்த சமயத்துல வாயுல அது லயத்தை அடைஞ்சு விடுறது. அந்த வாயு இருக்கு, அந்த அக்னியுடைய அந்த உஷ்ணத்தோடு சேர்ந்து இருக்கும் போது அந்த வாயு மேகத்தை உண்டு பண்றதுதான். மேகத்தை உண்டு பண்ணி அப்புறம் கிரமமாக மழையை உண்டு பண்றது. இப்படியும் அது அன்னத்துக்கு காரணமாகிறது அக்னியானது. இன்னொரு தினசாக நேர கூட சொல்லலாம். அக்னியே சோமத்தை உண்டு பண்ணி சோமத்தை அக்னி உண்டு பண்றது, சோமம் அக்னியை உண்டு பண்றதுங்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, சப்தாம்புதி பயஸ்வீத்வா பூமோத்காரேன வாடவகா பயோததாம் பிரயாசேன ததேவ ஜனயத்யலம். சமுத்திரம் இருக்கிறது. இந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு அக்னி வாடவாக்னின்னு சொல்றோம். அந்த வாடவாக்னி என்ன பண்றதுன்னா, தன்னுடைய உஷ்ணத்தினால சமுத்திரத்துல உள்ள ஜலத்தை குடிக்குது, கிரகிக்கிறது. கிரகிக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய பூமம், அந்த பாஷ்பம்னா ஆவி, இது எல்லாமே சேர்ந்து அது ஒரு மேகமாக உருவெடுக்கிறது. மேகமாக ஆகி அதுல இருந்து திருப்பி ஜலத்தை உண்டு பண்ணுது. இந்த ஜலத்தினால அந்த சமுத்திரம் விருத்தியாகுது. அப்ப எனக்கு சமுத்திரத்துல இருக்கக்கூடிய அக்னி சமுத்திரத்தை சாப்பிடுறதுன்னா, சமுத்திரம்ங்கிறது அதுக்கு அன்னம் சோமம், அக்னிங்கிறது பாடவாக்னி. இந்த அக்னி எதை உண்டு பண்ணினதுன்னு சொன்னா சமுத்திரத்தை உண்டு பண்றது. சமுத்திரத்தை சாப்பிட்டுதான் இது ஜீவிக்கிறது. இந்த சமுத்திரத்திலேருந்து அது நானாவிதமான பரிணாமத்தை அடைஞ்சு மழையாக செஞ்சு சமுத்திரத்தை விருத்தி பண்றது, சமுத்திரத்தையே சாப்பிடுறது. இது உதாரணம்.
சூரியன் சந்திரனை சாப்பிடுறதான், சாப்பிட்டு சந்திரனை உண்டும் பண்றதான். அர்க்கம் ஈத்வா நிஷாநாகம் ஆமாவாஸ்யம் புனః உத்கிரதி அமலே பக்ஷே மிருணாலமிவ சாரதா. நிஷாநாகன சந்திரன், அந்த சந்திரனே சூரியன்கிறது எடுத்து விடுறது, ஒவ்வொரு தலையா உள்ள எடுத்து விடுறது. இப்போ கிருஷ்ணபக்ஷத்துல அமாவாசையா சந்திரன் வரையில் அது உள்ள இழுத்துட்டே இருக்கு அதனுடைய தலைகளை. அதுக்கப்புறம் சுக்லபக்ஷம் வரும்போது ஒவ்வொரு கலையாக அதுக்கு கொடுக்கறது. அமலைய பக்ஷே மிருணாலமிவ சாரதா, உள்ள கண்டத்தை கொடுக்கறது. இதுதான் அதை சாப்பிடுறது, சோமத்தை சாப்பிடுறது, அப்புறம் சோமத்தை உண்டு பண்றது. அந்த சோமத்தினால்தான் இதனுடைய நம்மளுடைய சரீரங்கள்லாம் ஸ்திரமாக இருக்கு, புஷ்டியாக இருக்கு. சோமோ பூத்வா புஷ்ணாமி சௌஷதி சர்வாக சோமோ பூத்வா ரசாத்மக அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணாம் தேகமாசிரிதா பிராணாபான சமாயுக்தா பதாமியன்னம் சதுர்விதம். அக்னியாகவும் சோமமாகவும் இருந்திருக்கு. ஜலமபி உதபாம் போகே பிரயாதி அர்க்கஸ்ய ரஷ்மிதாம் தத்ரூப பரிணாமேன தஜ்ஜலம் வந்தீகாரணம். இந்த ஜலம் இருக்கு, அக்னியால இழுக்கப்பட்டு சூரியனுடைய கிரணத்தினால இழுக்கப்பட்டு மேல போகுது. மேல போய் அது சூரியனுடைய ரஷ்மியாக அதுவே மாறுதான். அது இல்லாட்டா சூரியனுடைய ரஷ்மி வராதான். அதுக்கு என்ன சொல்லி சொல்றாருன்னா, அந்த சூரியனுடைய ரஷ்மியில வெளுப்பு ரூபம் இருக்கு, சுக்ல ரூபம், அது ஜலத்தினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் வருது. அதனால சுக்ல ரூபம் இருக்கிறதுனால ஜல சம்பந்தம் அங்க இருக்கு. ஜலம்தான் சூரியனுடைய கிரணமாக மாறுறது. அதுக்கப்புறம் அந்த ஜலம் கீழே வந்து அந்த சூரியனால ஜலமாக உண்டாகி கீழே வருது. இப்படியாக பார்க்கும்போது இந்த லோகத்துல நிறைய பதார்த்தங்கள் அக்னியாகவும் வேலை பண்றது, சோமமாகவும் வேலை பண்றது. அக்னி சோமாத்மகமாக சர்வ ஜெகத்தும் இருந்துருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒன்றும் சொல்லலாம். இந்த சைதன்யம் ஜடம் இது ரெண்டும் சேர்ந்துதான் ஜெகத்தை உண்டு பண்றது. இத்ரூப ஜடரூபாபியாம் ஆரம்பேயும் ஜெகத்ஸ்திதி. சைதன்யம் கலக்காமல் சரீரம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த சரீரம் இல்லாமல் சைதன்யமும் ஒன்றும் பண்ணாது, வேலை செய்யும்படியாக இருக்காது. ஜல அமிர்தாபியாம் மிஸ்ராபியாம் சீதா தனுரிவ ஐந்தவி. சூரியனுடைய பிரகாசம் ரொம்ப உஷ்ணமாக இருக்கு, சந்திரனுடைய பிரகாசம் சீதமாக இருக்கு. அதனால இவ என்ன சொல்லுவானா, சந்திரனுடைய பிரகாசத்துல ஜலம் கலந்திருக்குன்னு. ஜலமும் கலந்திருக்கு, அமிர்தமும் கலந்திருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து சந்திரனுடைய ஸ்வரூபம். சந்திரனை சோமஹா அமிர்தம் இப்படிலாம் சொல்றது வழக்கம். பிரகாசம் அனலம் சூரியம் சித்ரூபம் வித்தி ராகவ ஜடாத்மகம் தமோ ரூபம் வித்தி சோம சரீரகம். சைதன்யமும் ஜடமும் கலந்திருக்குன்னு சொன்னோன்னு இந்த இடத்துல அந்த சைதன்யாம்சத்தை நாம அக்னியாக வச்சுக்கணும், பிரகாசமாக இருக்கு. அந்த ஜடாம்சம் இருக்கு, அது சோமமாக வச்சுக்கணும். ஜடத்தை சைதன்யம் அனுபவிக்கிறது, சைதன்யத்தை ஜடம் அனுபவிக்கல. ஜடம்தான் போக்கியமாக இருக்கு, போக்தாவாக இல்லை. நிஷ்கிரியா து அனாமாசா கேவலா நோபலட்சது. இந்த ஜடத்தோட அந்த கலப்பான சைதன்யத்தைன்னு சொன்னா இல்லைன்னா சைதன்யத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஜடம் கலக்காமல் சைதன்யத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஆலோக இவ தீபேன தேகேனைவ அவகம்யதே. தீபம்னா அகல், அது இல்லாமல் சூரியன் அந்த அக்னியுடைய வெளிச்சத்தை பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு ஆகாரம் கூட இருக்கணும், திரி இருக்கணும், அந்த அகல் இருக்கணும். அது இருந்தால்தான் அக்னி எரியறத பார்க்க முடியும். இல்லாட்டா அக்னி இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, அதை பார்க்க முடியாது. அது போல இந்த தேகம் சேர்ந்தால்தான் சைத்தன்யம் தெரிகிறது. தேகத்துல தானே நம்ம சைத்தன்யத்தை அனுபவிக்கிறோம், வேற எங்க சைத்தன்யம் தெரிகிறது? இப்படியாக சொல்ற. அதுக்கப்புறம் இந்த அக்னி சோமம் அப்படின்னு சொல்லும் போது பிராணம் அபானம் இது ரெண்டும் கூட அக்னி சோமாத்மகமாக இருக்கு, அக்னி சோம ரூபமாக இருக்குன்னு சொல்லி அப்புறம் ஒரு விதமான தாரணையை உபதேசம் பண்றார். அந்த தாரணான யோகசாஸ்திர பிரசித்தமான தாரணான்னு சொல்றது. அதை இவன் நிறைய அபியாசம் பண்ணினானே ஆனால் அவனுக்கு என்ன சித்தி கிடைக்கும்னு சொன்னா பல சித்திகள் கிடைக்கிறது. இவனே சூரியனாகவும் சந்திரனாகவும் ஆக முடியும், அவ்வளவு தூரம் இவனுக்கு சித்தி கிடைக்கிறது. சேகன் மத்தியில ராமர் கேட்டார், ஒரு கேள்வி கேட்டார். இந்த யோகாபியாசத்தினால
இந்த மாதிரி தன்னுடைய சரீரத்தையும் அவன் ரொம்ப சூக்ஷ்மமாகவோ ரொம்ப பெரிசாகவோ பண்ணிக்க முடிகிறது. எப்படி அந்த யோகிகள்லாம் அந்த மாதிரி பண்றா அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கு இப்ப இவர் என்ன பதில் சொல்றாருன்னா, இந்த யோகத்தினால யோகிகள் தன்னுடைய சரீரத்தை அணுவாகவும் ஆக்கிக்க முடிகிறது, ஸ்தூலமாகவும் ரொம்ப மகத்தாகவும் ஆக்கிக்க முடிகிறது. அதுக்கு எல்லாமே அக்னி காரணமாக இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு சரீரத்தை அப்படியே விட்டுட்டு பரகாய பிரவேசம்னு சொல்லி போராட இன்னொரு சரீரத்துக்கு போராட அதையும் அந்த அக்னி தான் இவாளுக்கு சாதிச்சு கொடுக்கிறது. இந்த யோகாக்னி ஒண்ணு இருக்கு, அதுதான் பண்றதுங்கிறத எடுத்து சொல்றேன். அணுகாம் ஸ்தூலகாம் வாபி யதா கச்சதி யோகினாம் தேகா நாமா ததா சம்யக் வக்ஷமான இதம். யோகினாம் தேகா, யோகிகளுடைய தேகமானது ரொம்ப அணுவாகவும் சில சமயம் ஆகலாம், ரொம்ப ஸ்தூலமாக ரொம்ப பெருசாகவும் ஆகலாம். அது எப்படி அந்த மாதிரி ஆகிறதுங்கிற விஷயத்தை நான் அப்ஜ சக்கர கோஷோர்த்தம் பிரஸ்புரதி அனலக்கணனா. சரீரத்துக்குள்ளேயே ஒரு அக்னி சுரதி கொழுந்து விட்டு எரியுமே பிரவர்த்தமான சம்பித்யா வாக்கியேவ ஆசு வர்த்ததே. எப்போ அந்த மனசு சைதன்யம் அதுல சேர்றதோ அப்ப அந்த அக்னியானது ரொம்ப பிரகாசம் விட்டு ரொம்ப ஜோரா எரியறது. சம்பித் ரூபத்தையா நூனம் அர்க்கவத் யாதி சோதனம். அந்த சைதன்யம் அதுல சேரும் போது சூரியனை போல பிரகாசமாக அது உதிக்கிறது. சந்தியாந்திர பிரதமார்க்காபா விருத்தி மத்தியாகதா க்ஷணா. சைதன்யம் சேரும் போது எப்படி அந்த சூரியன் உதிக்கும் போது ஒரு விதமா மேல வந்துட்டே போறதோ அது போல இந்த அக்னியானது மேல வளர்ந்துட்டே போகிறது. அந்த அக்னி ரொம்ப விருத்தியாகும் போது லாலயதி அகிலம் சாங்கம் தேகம் ஹேம யதா அனலகா. ஸ்வர்ணத்தை அக்னியானது எப்படி உருக்கிடுறதோ அதை போல இந்த தேகத்தை அந்த அக்னி உருக்கிடுறது. ஜலஸ்பரிச அசகோ யுக்தியா ஜலையே பிரபதாகி. அது அந்த ஸ்தூல சரீரம் தலையிலேந்து ஆரம்பிச்சு கால் பரியந்தம் இருக்கக்கூடிய அந்த சரீரத்தை அந்த அக்னியானது உருக்கி மாற்ற முடியும். அவ்வளவு சக்தி இருக்கு. வாக்கிய ஏவ அனல ஸ்பர்ஷாத் ஸ்வாந்தே வஸ்து விசேஷதா சரீரத்வயம் பச்சாத் விபூய ஸ்வாபி லீயதே விக்ஷோபிதேன பிராணியன நீஹாரோ வாக்கியா யதா. இந்த அக்னியுடைய சாமர்த்தியத்தினால, யோகாக்னியுடைய சாமர்த்தியத்தினால அந்த யோகியானவன் இந்த ரெண்டு சரீரத்தையும் நிவர்த்தி பண்ணி, அதாவது ஒரு இடத்துல விட்டுட்டு கூட அவன் வேற எங்கேயுமே இல்லாமல் கூட இருக்கலாம், எங்கோ ஒளிஞ்சிருந்து கூட இருக்கலாம். இந்த மாதிரியும் அவனுக்கு சக்தி இருக்கு. அவன் என்ன பண்றான், புரோதீகிருத மனோ புத்தி மழ ஜீவாத்யகங்கிருதி அந்தஸ்புர சமத்காரா தூமலேசேவ நாகரி திசே சைலே திருணே சித்தௌ உபலே திவி பூதலே தா யதா யோக்கியதே எத்திர தேன நெறியாது அலம் ததா. என்ன பண்றான், அந்த அக்னியால தன்னுடைய சரீரத்தை இப்படி உருக்கிறான், ரொம்ப சின்னதாக பண்ணும்படியாக பண்றான். அந்த அக்னி அவனுடைய வசத்துல இருக்கு. அக்னி எடுக்கும்போது அக்னி ரெண்டு சரீரம் சொன்னார். ரெண்டு சரீரங்கிறது சூக்ஷ்ம சரீரம் ஒண்ணு, ஸ்தூல சரீரம் ஒண்ணு. இந்த ரெண்டு சரீரத்தையுமே உருக்கி அதனுடைய உருவு மாற்றக்கூடிய சக்தி அந்த அக்னியில இருக்கு. என்ன பண்றான், மனசு புத்தி இந்த ஸ்தூல சரீரம் அகங்காரம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா எடுத்துட்டு திசம்னு சொன்னா இந்த கமலம் இருக்கோது கமல தண்டு, அதாவது தாமரையுடைய தண்டு. அந்த தாமரையுடைய தண்டுல இவன் அந்த அதுக்குள்ள இருந்து நுழைஞ்சு வெளியில வந்துடுவான். அவ்வளவு சூக்ஷ்மமாக தன்னுடைய சரீரத்தை அவனால ஆக்கிக்க முடியும். ஒரு சின்ன திருணம் அந்த திருணத்துக்குள்ள நுழைஞ்சு வர முடியும். இடமே இல்லாத திசி சவர் இருக்கு, கோட்டையே இல்லாத சவர், அதுக்குள்ளேருந்து வெளியில வர முடியும். அதே மாதிரி உப்பலே கல்லு பாறாங்கல்லுக்குள்ள நுழைஞ்சு வந்துடலாம். தேவலோகத்துக்கு போகலாம், பூட்டத்துல போகலாம், எங்கெல்லாம் நினைக்கிறானோ அங்கெல்லாம் இந்த சரீரத்தை இழுக்க முடியும் அவனால். அந்த யோகாக்னியால அவனுடைய சரீரத்தை அதனுடைய ஸ்வரூபத்தை மாற்றி அவன் எங்க வேணாலும் சரீரத்தை இழுக்க முடியும்.
அதே சமயத்துல ரொம்ப பெருசா பண்ணனாலும் அந்த சரீரத்தை அவனால பண்ண முடியும். ரசேன ஆபூர்ணதாம் ஏதி தந்திரீபார இவாங்குணா ரசாபூர்ணா யம் ஆகாரம் பாவயதி ஆசு தத்தா சத்வே சித்திரகிருதா புத்து ரேகா ராம யதாகிருதி. சித்திரத்துல ஒரு ரேகைய ஒரு படம் வரையணும்னு சொன்னா சித்திரக்காரன் என்ன பண்றான்னா ரேகையை போட்டுட்டே வரான். போட்டு வந்தா அது சத்திராகாரமா ஆயிடுது. அவன் போட்டா ஆறுது. எப்படி போட்டா வருங்கிறது அவனுக்கு தெரியும். நாம போட்டா போனோம்னா திருச்சின மாதிரி இருக்கும். ஆனா அவன் போட்டா அழகா வரும். அத போல இந்த யோகி அந்த ரசபூர்ணமான தன்னுடைய மனசனாக எந்த மாதிரி ஆகாரம் தனக்கு வரணும் அப்படின்னு சங்கல்பிக்கிறானோ அதே ஆகாரம் அவனுக்கு வந்து ஒரு சித்திரம் வைக்கிற மாதிரி அவன் தன்னுடைய சரீரத்தை ஒரு தானே உண்டு பண்ணி விடுறான். ரொம்ப பெரிய ஆகணும்னு சொன்னா அதே மாதிரி பண்ணி விடுறான். திருடபாவவசாத் அந்தரஸ்தீனி ஆப்னோதி சா ததா மாது கர்ப்ப நிஷண்ணேஷு சுசூக்ஷ்மீவ அங்குரஸ்துதி. சரி, இவ்வளவு பெருசா சரீரம் பண்ணிட்டா அதுக்குள்ள அஸ்தி இதெல்லாம் எங்க மாம்சங்கள்லாம் எங்கேயும் கொண்டு வருவான். இது அவனுக்கு பெரிய கஷ்டம். சரீரத்தையே பெருசா பண்ணும்போது அந்த திருடமான மனசனுடைய சங்கல்பத்தினால கல்பனாமயமான ஒரு அஸ்திகள்லாம் அவனுக்கு வருது. மாம்சம் சரீரத்துல என்னென்ன சமாச்சாரங்கள் இருக்குமோ எல்லாத்தையுமே அவன் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே உண்டு பண்ணிக்க முடியாது. சங்கல்பத்தினால இவ்வளவு பெரிய காரியத்தை அவன் பெருசா திருஷ்டி பண்றாங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த யோக சக்தி இல்லாதவன் கூட தனக்கு தெரியாமலே சங்கல்பத்தினால பல விஷயங்களை திருஷ்டி பண்ணிட்டே தான் இருக்கான் அப்படிங்கிறது சொல்றார். ஜீவசக்தி ரவாப்பனோதி. இவன் சொப்னத்துல பாக்குறானே, சொப்னத்துல பல சமாச்சாரங்களை இவனே திருஷ்டி பண்ணிக்கிறான். இவன் தான் திருஷ்டி பண்றான். இவனுக்கே தெரியாது. இவனுடைய வாசனையால சித்தமாகும். யோகிக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம்னா அவன் தெரிஞ்சு திருஷ்டி பண்ணுவான், இவன் தெரியாம திருஷ்டி பண்றான். சுதந்திரயா யோக சாதனம் அன்மாதி அர்த்த சாதனம். இந்த யோகத்தினால அனிமா மகிமா இந்த மாதிரி பல ஐஸ்வர்யங்கள் அவனுக்கு சித்திக்கிறதுங்கிறத சொன்னோம். ஞான சாதனம் தியானித்துவம் சிறுனும் சிரவண பூஷணம். தியானத்தினால இவனுக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிமை சித்திக்கிறது, ஒரு ஐஸ்வர்யம் தத்துவ ஞானத்தினால. அது என்னது கேட்டா ஏகம் கிம் மாத்திரமஸ்தீக சுத்தம் சௌமியம் அரக்ஷிதம் சூக்ஷ்மா சூக்ஷ்மதரம் சாந்தம் ந ஜகத்து ந ஜகத்கிரியா. இதுலேருந்து இவருக்கு என்ன ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுன்னு கேட்டா ஒரே ஒரு ஏகம் கிம் மாத்திரம் அஸ்தி. ஏகம் ஏவ அத்விதீயம் சொல்றோமே, அப்பேற்பட்ட சைதன்ய ஸ்வரூபம் ஒண்ணுதான் இருக்கு. எந்த அழுக்கும் இல்லை, எந்த அவித்யா மத சம்பந்தம் கூட அங்க இல்லை. அலட்சிதம், அது ஞான ஸ்வரூபமாக இருக்கே தவிர எந்த ஞாதாவுக்கும் விஷயமாக இல்லை, ஞானத்துக்கு விஷயமாக இல்லை. சூக்ஷ்ம தரம், சூக்மம்னா அப்பேற்பட்ட அதிசூக்மமானது. அது சாந்தம், அது எந்த விதமான உபதிரவமும் இல்லை, அதாவது துக்கத்துக்கு இடம் இல்லை. ந ஜகத்து ந ஜகத் கிரியா, அந்த சைதன்ய ஸ்வரூபத்துல ஜகத்துங்கிறது கிடையவே கிடையாது. அது ஜகத்துல வரக்கூடிய எந்த கிரியைகளும் அதுக்கு கிடையாது. அது ஜகத்தை உண்டு பண்ணவும் இல்லை. தத் இனோதி ஆத்மனா ஆத்மானம் சங்கல்போன் முகதான ஜகம். இப்பேற்பட்ட அந்த சுத்தமான சைதன்ய ஸ்வரூபம் இருக்கு, அது எப்படியோ சங்கல்பத்தை ஏற்படுத்திட்டு தன்னைத்தானே ரொம்ப பெரிய ஜெகத்தாக உண்டாக்குகிறது. எப்ப உண்டாக்குகிறதோ ததா யதா ததா ஜீவயிதி புரோக்தம் ஆவிலதாந்தகம். அதுக்கு அப்ப ஜீவன் அப்படின்னு ஒரு பேர் வருது. அதுல ரொம்ப கலக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆவிலக்கன்னா ஆவிலக்கம் சொன்னா சேறு படிஞ்ச மாதிரி அது புண்ணியம் பாகம் சம்சார தர்மங்கள்லாம் அதை கிட்ட படிஞ்சு விடுறது. இது பெரிய இந்திரியாவில் இல்லையா, பெரிய சக்தி. இதனுடைய சங்கல்பத்தினாலேயே அது ஜீவபாவத்தை அடைகிறது. யோகி எப்படி தன்னுடைய சங்கல்பத்தினால தன்னுடைய சரீரத்தை நானாவிதமாக ஆக்கிக்கிறானோ அந்த மாதிரி இந்த சைதன்ய சத்தை இருக்கு தன்னையே நானாவித ஜீவனாக சம்சாரியாக ஏற்படுத்துகிறது, தெரியும்படியாக பண்ணிக்கிறது. ஆனா இங்க என்ன விசேஷம்னு கேட்டா இது எல்லாம் சாந்தி தானே தவிர நிஜமாக அதனுடைய ஸ்வரூபம் மாறலே. அசத்தியமேவ சங்கல்பம் தமேன இதம் சரீரகம் ஜீவ பசியது மூடாத்மா. அசத்தியம், பொய்யான இந்த சரீரத்தை ஜீவன் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே ஏற்படுத்திட்டு நான் தான் இதுன்னு தன்னை பார்க்க ஆரம்பிச்சுடுறோம். சரீரமாக தன்னை பார்க்க ஆரம்பிக்கிறான் ஜீவன். இது எதனால பார்க்கறான்? அதுக்கு ஒண்ணு இருக்கு, மூடாத்மா. இதுக்கு காரணம் அவனுடைய மோகம், அஜ்ஞானம்.
இது எப்போ நிவர்த்தியாகும்? எதாவது ஞான தீபேன சம்யகாலோகா ஆகதா சங்கல்ப மோகோ ஜீவசிய கிரியதே சரலபிரவது. எப்போ இவனுக்கு அந்த தத்துவஞானங்கிற தீபம் பிரகாசத்தை கொடுக்குமோ, வெளிச்சத்தை கொடுக்குமோ, அப்ப இவன் சங்கல்பத்தினால ஏற்படுத்திய அந்த மோகம், தேகம் இதெல்லாம் காணாம போயிடும், கயத்தை அடைஞ்சிடும். சாந்திமாயோ ஆயாதி தேகோயம் சர்வ சங்கல்ப சங்கயா சதா ராகவ நிச்சேஷம் தீபகா தைரக்ஷயே. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்ச காலம் அவனுடைய சங்கல்பம் கொஞ்சம் கொஞ்சமாக தானே குறையும். அப்படி அது பரியந்தம் அவனுக்கு சரீரங்கள்லாம் இருந்துட்டே இருக்குமா? எப்போ சங்கல்பங்கிறது முழுக்க இல்லாம போயிடுறதோ அப்ப தேகமும் முழுக்கவே இல்லாம போயிடுது. நித்ரா வியபகமே ஜந்து யதா ஸ்வப்னம் ந பஷ்யதி ஜீவோஹி பாவிதே சக்தி ததா தேகம் ந பஷ்யதி. நித்ரையில அவன் ஒரு தூங்கிட்டு இருக்கும்போது சொப்பனத்துல தன்னை ஒரு தேகத்தோடு ஒரு விதமா பார்த்துட்டான். நித்திரை கலைஞ்சு போயிடுறது, முடிச்சுட்டான்னா உடனே காணாம போயிடும். ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த தேகம் இருந்துட்டா போறது. சொப்பனத்துல பார்த்த தேகம் முடிச்சுன்றதும் தேகம் போறதும் ஒன்னா இருக்கு. ஜந்து சொப்னம் நபஷ்யதி நித்ரா வியபகமே, அது போயிடுச்சுனா கிடையாது. அதே மாதிரி இந்த சத்தியமான ஸ்வரூபத்தை அவன் எப்ப பார்க்கிறானோ அந்த கணத்துல இருந்து அவனுக்கு அவன் ஜீவனுக்கு தேகாதிகள் எதுவுமே இல்லை. தனக்கு தேகம் இருக்கிறதாக அவன் பார்க்கிறது. அதத்வே தத்துவபாவேன ஜீவகா தேகாவதா. தத்துவம் இல்லாத, அதாவது பொய்யானதை சத்தியமாக நினைச்சதுனால ஜீவன் தேகத்தோடு சேர்ந்தவனாக இருந்தான், தேகத்தினால ஆவரணம் செய்யப்பட்டவனாக இருந்தான், பரிச்சின்னனாக இருந்தான். நிர்தேகோ பவதி ஸ்ரீமான் சுகி தத்வைக பாவனா. எப்ப உண்மையை நன்றாக தெரிந்து கொள்கிறானோ அப்போ தேகத்தோடு இவனுக்கு சம்பந்தம் விலகிறது. இவன் ஸ்ரீமானாக ஆகிறான், சுகியாக ஆகிறான். அனாத்மனி சரீராதோ ஆத்மபாவனம் அங்கயது சூர்யாத்யாலோக துர்பேதம் ஆர்தந்த தாருணந்தமஹா. இவங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தமக்கு இருட்டுங்கிறது பயங்கரமான இருட்டு. அது என்னதுன்னு கேட்டா அனாத்மனி சரீராடு, அனாத்மாவா இருக்கக்கூடிய சரீராடுகள்ல ஆத்ம பாவனம், ஆத்மா அப்படின்னு புரிந்து கொள்கிறது இருக்கு. இது பெரிய இருட்டு. இது இந்த இருட்டை போக்குறதுக்கு சூர்யாதி ஆலோகத்தினால முடியாது. சூரிய வெளிச்சம் வந்தாலும் இந்த ஆலோகம் போகாது. இது ரொம்ப பயங்கரமான ஆர்தந்தமஹா அப்படின்னு சொல்றாங்க. ஹிருதயத்துல இருக்கக்கூடிய தமக்கு, அஜ்ஞானங்கிற தமக்கு ஆத்மன் ஏவ ஆத்மபாவேன சர்வவியாபி நிரஞ்சனம் சின்மாத்திரம் அமலோஸ்மி ஞானாதித்யேன நஷ்யதி. இந்த இருட்டை போக்குறதுக்கு ஞானங்கிற சூரியன் உண்டாகணும், அது உதிக்கணும். அது எப்படி இருக்கும்? ஆத்மன் ஏவ ஆத்மபாவா, நிஜமான ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுங்கிற ஞானம் இருக்கு. அதுதான் இந்த பிராந்திங்கிற அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ண முடியும் சொல்றார். அநேக விதிதாத்மான பாவயந்தி யசைவயது ததை வாசு பஷ்யந்தி விருதபாவனையா. இது பரியந்தம் யோகிகள் சங்கல்பத்தினாலே பல விஷயத்தை திருப்தி பண்றார். யோகமே வேண்டாம், அந்த ஆத்மாவே தன்னுடைய சங்கல்பத்தினாலே ஒரு ஜீவனாக மாறுறது. அதாவது அவனுடைய எண்ணம் திருடமாக இருந்துச்சுன்னா அது பலிக்கிறது. பாவனை திருட பாவனையா யதா சங்கல்பயந்தி ததா பஷ்யந்தி. எப்படி அவனுடைய மனசு சங்கல்பிக்கிறதோ அதே மாதிரி இவன் பார்க்க ஆரம்பிச்சான். சில இது அமிர்தத்தை நல்ல விஷமே இல்லாத வஸ்துவ விஷம்னு ரொம்ப தீவிரமா நினைச்சுட்டான்னா அதை சாப்பிட்டா அது விஷமாவே ஆயிடுறது அவனுக்கு. ஏன்னா இவருடைய பாவனை தான் அதுக்கு காரணங்கிறார். விஷம் நயந்தி அமிர்ததாம் அமிர்தம் விஷதாம் அப்படி திருட பாவானுசந்தானா மூடா அப்படி ராகவ. பெரிய யோக சக்தி எல்லாம் வேணுமே இல்லை, தன்னுடைய மோகமே போதும் இந்த மாதிரி திருப்தி பண்றதுக்கு. ரொம்ப திருடமாக இது விஷந்தான்னு தீர்மானத்துல வந்துட்டான்னா அதை சாப்பிட்டா ஆள் க்ளோஸ் ஆயிடுவான், அவனுக்கு அது விஷமாயிடுது. அதே மாதிரி அமிர்தத்தை கூட விஷமாக்க முடியும், விஷத்தை கூட அமிர்தமாக்க முடியும். விஷம் எங்க அமிர்தமாகுதுன்னு சொன்னா விஷத்தையே உண்டாகக்கூடிய கிருமிகளுக்கு அதுவே அமிர்தமாக இருக்கு. ஏன்னா அதுக்கு தெரியாது, விஷத்தையே ஆரம்பத்துல இருந்தே விஷத்தே இருக்கிறதுனால இது விஷம்னு நினைக்காது, அது வேற இன்னொன்னு விஷம்னு நினைக்கும். இந்த மாதிரி இருக்கு. அணிமாதி பத பிராப்தோ ஞான யுக்தி ரிதி ஸ்ருதா பவதா சாதுனாராமா யுக்தி மன்யாம் இமாம் சரணம். இதுக்கு மேல
இந்த அன்மா அந்த யோகங்களுக்கு அதே இன்னும் கொஞ்சம் அனுபவித்து சொல்றார். இன்னொரு விஷயம் சொல்றீங்களே, இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு ஏகதாபியாக யோகேன ஜீவஹா குண்டலினி கிரகா உத்ருத்திய யோஜ்யத்தை யாவது ஆமோத பவனாதிவ. இந்த காற்று இருக்கு, காற்றுல எப்படி வாசனை வருது? காற்றினுடைய வாசனைன்னு சொல்லுங்க. காற்றுக்கு சொந்தமா வாசனை கிடையாது. அது புஷ்பாதிகள்ல பார்க்கிற பாகத்தினுடைய வாசனை தான். கந்தங்கிறது பிருத்திவியுடைய குணம். அது புஷ்பாதிகள் எல்லாம் பட்டு அதுல இருந்து அந்த வாசனை மாத்திரம் கிரகிச்சுட்டு நம்ம கிட்ட வருது. நாம பார்க்கும்போது காற்று சுகந்தமா வீசும். இதை போல ஆனா கூட புஷ்பம் வருது இல்லை. புஷ்பம் இருக்கிற இடத்துல இருக்கு. புஷ்பத்துல உள்ள கந்தத்தை மாத்திரம் எடுத்துட்டு போகுது. அந்த வாயு கந்தா நிவாசையா அப்படின்னு கீதையில கூட இது உதாரணமா சொல்லிருக்காரு. தீர்த்தானி செஞ்சாதி வாயு கந்தா நிவாசா, அதே உதாரணத்தை சொல்ற. அதை போல இவன் அந்த வேதக அபியாசம் பிராணாயாமத்தினுடைய அபியாசம் பண்ணினதுனால இந்த குண்டலினி கிரகத்திலிருந்து தன்னுடைய ஸ்வரூபத்தை எடுத்து, ஸ்வரூபம்னா தன்னுடைய சூக்ம சரீரத்தை எடுத்துட்டு இதில் கிளம்புறான். விரதஸ்பந்தா தேகோயம் ராஷ்ட தோஷ்டவது. அவன் சூக்ம சரீரத்தை எடுத்துன்னு வெளியில கிளம்பிட்டான்னா அவனுடைய ஸ்தூல சரீரம் ஒரு கட்டை போல கடந்துடும். அது எதுவும் வேலை செய்யாது, வெறும் கிடக்கும். தேகேபி ஜீவேபி மதவு ஆசேஷக யுவாகரா. இந்த தேகத்திலும் ஜீவனிடத்திலும் மதீனா அந்தஸ்கரணம், அந்தஸ்கரணத்திலும் அந்த ஜீவனுக்கு ஆதரவு இருக்கு. இந்த தேகத்தை விட்டுட்டு போயிடல, ஒரேடியா இங்க வரப்போறது இல்லைன்னு செத்து போயிடல. தேகத்தை வச்சிருக்கான், எல்லாத்தையும் ஆதரவு இருக்கு. இதை விட்டுட்டு போறதா இருந்தா அப்புறம் இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ வச்சுட்டு அவன் இன்னொரு இடத்துக்கு போறான். ஸ்தாவரே ஜங்கமேவாபி யதாபிமதையா இச்சையா. ஏதோ ஸ்தாவர சரீரத்திலோ வேற ஜங்கம சரீரத்திலேயோ வேற இன்னொரு சூக்ஷ்ம இந்த மனுஷ சரீரமோ பிராணி சரீரமோ பசு சரீரமோ எந்த சரீரத்துல போகணும் அப்படின்னு ஆசைப்படுறானோ அவன் அந்த சரீரத்துக்குள்ள போகிறான். போக்கும் தத் சம்பதம் சமயக் ஜீவகா அந்தர் வினிவேசியதே. எதுக்காக அவங்க போறான்? அந்த சரீரத்துல என்ன போகம் கிடைக்கிறது, அதனால என்ன அனுபவம் கிடைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்காங்க. அப்ப அந்தந்த சரீரத்துல அவன் நினைச்ச சரீரத்துக்கு போய் இதுக்குள்ள நுழைஞ்சு. இந்த மாதிரி அங்க போய் தத்திர சித்தி ஸ்ரீயம் புக்துவா அவன் நினைச்சது அபீஷ்டம், அங்க என்ன போகம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு இதஞ்சே தத்வகு புனः பிரவிஷ்யதே ஸ்வம் அந்யத்வா யத்யத்தாக விரோச்சதி. ஏற்கனவே விட்ட சரீரம் அதை இப்படின்னு பாதுகாத்து வச்சிருந்தா அப்படின்னு சொன்னா அதுல நுழைப்பான். அப்படி இல்லைன்னு சொன்னா வேற ஏதாவது சரீரத்துல போகணும்னு சொன்னா அதுக்கு போவான். அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு. இப்படியாக யோக சக்தியால இவனுக்கு நானாவிதமான சரீரத்தை கூட மாற்றிக்கக்கூடிய ஒரு சக்தி இவனுக்கு ஏற்படுறது. அப்படியானால் தத்துவஞானிகள்லாம் இதெல்லாம் ஏன் ரொம்ப இதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறது இல்லையே இந்த யோக சக்திக்கு? என்ன காரணம்னு கேட்டா அதுக்கு சொல்ற எல்லாம் கிடைக்கிறது வாஸ்தவம். ஆனா சம்யக்பதம் விதுகு அனாவரணத்துவம். யோகத்தினால எனக்கு அந்த சக்தி கிடைக்குது, மற்றவாழ்வு இல்லாத சக்தி கிடைக்கிறது, இந்த சக்தி வேற எது போவேன், சூலமான சூக்கமாக அவன் பண்ணிட்டு இருக்கிறத எது உசந்த இதுன்னு கேட்டா அனாவரணத்துவம். அஜானம் நிவர்த்தியாகி ஸ்வரூபத்துல நிற்கிறதுங்கிறது இருக்கு. இதுதான் சம்யக் பதம், இதுதான் உயர்ந்த பதமானது. இந்த சித்தி கிடைக்கிறதுனால ஒன்றும் பெரிய விஷயம் இருக்கு. இப்படியாக யோக சித்தியெல்லாம் என்னங்கிறத சொன்னார். அந்த சூடாராங்கிறவள் அவளுக்கு ஏற்கனவே தியானம் சித்திக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவளுக்கு திடீர்னு நானாவிதமான யோக சக்தியுடைய பிரபாவத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு தோணுது. அதனால அவ யோக சக்திய சித்தி பண்றான். அணிமாதி குணையரும் குணைஸ்வரிய யுக்தாசா நிருபபாமி ஏவம் பகூவ சூடாலா கனாபியாசவதி. அதுக்காக ஒரு இடத்துல போய் அந்த அம்மா நான் இன்னும் தபஸ் பண்ணா இந்த யோகாபியாசத்தை பண்ணினா சித்திச்சுட்டு சீக்கிரமா சித்திச்சுட்டு ஜகாம ஆகாச மார்க்கேன விவேக அம்புதி கோட்டரும். ஆகாசத்துல எங்க வேணாலும் சஞ்சாரம் பண்ணலாம். அதே மாதிரி சமுதிரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி உள்ள சஞ்சாரம் பண்ணலாம். பிரகார வசுதாபீஷம் பூமிக்கு அடியில வேணாலும் சஞ்சாரம் பண்ணலாம். கங்கேவ அமல சீதலா. ஆனா அவளுடைய மனசுக்கு ரொம்ப சுத்தமாகவும்
சீலமாகவும் இருக்கு, எந்த துஷ்டமும் இல்லை. அதே சமயத்துல அவளுக்கு பரகாய பிரவேசம் மாதிரியான பல தேகத்தை எடுத்துக்கக்கூடிய சாமர்த்தியமும் இருந்துருக்கு. இவ அந்த ராஜாவை விட்டு எங்கேயும் விலகல, ராஜா இருக்கிற இடத்துல இருந்துட்டேதான் இருக்கா. அங்க இருந்தபடியே உலகம் கூட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. கணமப்யதா பர்த்து வக்ஷசா சேதசஸ்ததா சர்வேஷு உவாச ராஜ்யேஷு லக்ஷ்மீரிவ ஜெகத்சுத. தன்னுடைய பர்த்தாவை விட்டு தெரியாமலே அவள் நானா ஸ்தானங்களிலும் எல்லா இடத்தையும் சஞ்சாரம் பண்ணியிருந்தார். ஆகாஷ காமினி ஷியாமா வித்யுத் பிராரம்ப பூஷணா ஸ்வப்னாம மேகமாலேவ கிரிமாலா மதிகளை. பெரிய பெரிய மலைக்கு மேலெல்லாம் அவ சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். மேருமலைக்கு மேலெல்லாம் போனார். அங்க பல பேர் மனுஷாலாக இல்லாத ஜென்மங்கள் நிறைய இருக்கு. அதாவது பெரிய பூத பிசாச்சாரங்கை, அதாவது பசு பட்சிகளுடைய பாஷையெல்லாம் இவளுக்கு புரியுது. பிசாசு இதனுடைய பாஷை புரியுது. அதே மாதிரி பக நாக அமராசுரர்கள், தேவதைகள், அசுரர்கள், நாகர்கள், வித்யாதரர்கள், அப்சரசுகள், சித்தர்கள், இவா எல்லாரோடும் பேசி பழகிறாராம். வித்யாதர அப்சர சித்தி விவகாரம் ககாரா, இந்த மாதிரி அவளுடைய எல்லாம் யோக சக்தியால எல்லாம் நடக்குது. இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கிறவள் பர்த்தாவோடு கூட சேர்ந்து இருந்து அவனுக்கு நிறைய ஞானத்தையும் கொடுக்கிறான். யத்னீன தஞ்ச பர்த்தாரம் ஆத்ம ஜான அமிர்தம் பிரதி பகுசோ போதையாமாக சூடாலா ந விவேதசனா. ரொம்ப சிரமப்பட்டு மறுபடியும் அந்த பர்த்தாவுக்கு ஆத்ம ஜான அமிர்தத்தை பற்றி நிறைய போதிக்கா. ஆத்ம ஜானம், ஆனால் ந விவேதசனா, அவனுக்கு அந்த ஞானம் வரல. ஒன்றும் வேதாந்தம் படிச்சு சிரவணம் பண்ணிட்டேதான் இருந்தா, ஆனா வரமாட்டேன். விவேகசனா அவன் என்ன நினைச்சான், இந்த நம்மளுடைய பத்னியான இந்த சூடாலைக்கு ஏதோ சக்தி இருக்கு, இவ்வளவு பெரிய இந்திரஜாலங்கள்லாம் பண்றா, பல கலைகளை தெரிஞ்சுட்டு இருக்கா, அதனால நமக்கு அழகா உபதேசம் பண்றான், இது ஒன்றும் விஷயம் கிடையாதுன்னு நினைக்கின்றான். கலாவிதா முக்தாக பாலேயம் கிருகிமமா இத்தேவம் கேவலம் ராஜா சூடாலாம் விவேகதான். அந்த வேதாந்த உபதேசம் பண்றதுக்கு ஆஹா என்னமா உபதேசம் பண்றா, ரொம்ப அழகா உபதேசம் பண்றாளேன்னு அந்த அழகுல ரசிச்சானே தவிர உபதேசம் பண்ணினத்தை கிரகிக்கணும்னு அவனுக்கு தோணும். என்ன பேசுறான், நல்லா உபதேசம் பண்றான் அப்படி கலை. பேசுறதுங்கிறது ஒரு கலை, உபதேசம் பண்றதுங்கிற ஒரு கலை. அந்த கலையில ரொம்ப நைபுண்யம் இருக்கு அப்படின்னு நினைச்சான். ஏதாவதா அப்படி காலையில தாம் ஏவம் குணசாலினி பாலகா வித்யாமிவ நிர்பகா சூடாலாம் நவிவேதசா. இந்த சூடாலா பெரிய தத்துவஞானி, இவ்வளவு பெரிய வித்யா அவர்கிட்ட இருக்குங்கிற விஷயத்த இந்த நிர்பன் சிகித்வஜன் புரிஞ்சுக்கவே இல்லை. பாலோ வித்யாமிவ, வித்யுடைய இதை சின்ன குழந்தைக்கு தெரியாது இல்லையா, அது படிச்சாதானே தெரியும். வித்வானே விஜயானாதி வித்வஜன பரிசிரமம், வித்யுடைய சுரூபத்தை அவன் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தெரிஞ்சு முடியும். அவனும் பார்த்தா என்னடா பண்றதுன்னு ஒன்றும் பண்ண முடியல. தாவி அலந்தாத்ம விசிராந்தே தாம் சித்திஸ்ரீயம் ஆத்மனா தர்சயாமாக நோ ராஜ்யா சூத்ரஸ்தேவ மகத்திரியா. அப்படி இருக்கும்போது அவளும் பேசாமல் விட்டு ஆரம்பிக்கிறோம், பண்ண முடியல. சரி, இவனுக்கு இப்போதைக்கு நாங்கள் ஒன்றும் உபதேசம் பண்ண முடியாது, சரியா ஆத்ம ஞானத்தை கொடுக்க முடியாது. அதனால நம்மளுடைய சித்தி எல்லாம் இவளுக்கு நிறைய பவர்லாம் இருக்கு, அந்த சக்தியை ஏதாவது உபயோகப்படுத்தலாம்னா அது வேண்டாம்னு பேசாமல். ஸ்ரீராமஹா வாச்ச, இந்த ராமருக்கு சந்தேகம் வருது, கேட்கிறார். மகத்யாக சித்த யோகின்யாக அஸ்யாபி சித்தித்வஜா யத்னேன பிராப நோ போதம் புத்திரேன்ய கதம் பிரபு. இந்த சொல்ற கதையிலேருந்து எனக்கு ரொம்ப குழப்பமா போயிட்டு, அந்த ஆரியானவள் இவ்வளவு சித்தி அடைந்தவர் தத்துவஞானியாக இருக்கிறார். அவளோடு சேர்ந்து கூட அந்த சிகித்வஜன் இன்னும் இவனுக்கு போதிக்கிறதுக்கு வேற ரொம்ப பிரயத்தனப்பட்டு இருக்கா, உபதேசம் பண்ணிட்டு இருக்கா, பிரயத்தனப்பட்டு இருக்கா. அப்படி இருந்தும் அவளுக்கு போதம் வரல அப்படின்னு சொன்னால், சாதாரண குரு கிட்ட போய் அவளுடைய உபதேசத்தினால எப்படி போதிக்கும்? உதவே அந்நிய கதம் பிரபோ, அப்பேற்பட்டவள் உபதேசம் பண்ணி இந்த ஆளுக்கு ஒண்ணும் வரலன்னு சொன்னாங்க. சாதாரண ஆச்சாரியார் உபதேசம் பண்ணினா, உபதேசம் பண்ணினதுனால தியானம் வந்துடும்னு நினைக்காதே. உபதேச கிரமோ ராம
வியவஸ்தா மாத்திர பாலனம் ஞப்பேஸ்து காரணம் சுத்தா சிஷ்ய பிரஜைவ ராகவ. உபதேசம் பண்ணித்தான் அவன் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விதி முறை சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு வியவஸ்தைன்னு சொன்னா ஒரு பிரகாரம், இப்படித்தான் ஒரு சம்பிரதாயம், இப்படித்தான் அவன் புரிஞ்சுக்கணும்னு ஒரு நியதி. அதுக்காக குரு கிட்ட போய் இவன் உபதேசம் வாங்கிக்கிறான். ஆனால் ஜப்தி இவனுக்கு அந்த போதங்கிறது வரணும்னு சொன்னா அதுக்கு இந்த சிஷ்யனுடைய பிரஜா இருக்கு, பிரஜை புத்தி தான் காரணம். இவன் இவருடைய புத்தி நல்ல சம்ஸ்காரம் உள்ளதாக அதிகாரியாக இங்க இருந்தானே, ஆனால் அந்த விஞ்ஞானிக்க விவேகம், வைராக்கியம், சமதமாதிகள், முமுட்சுத்துவங்கிறதெல்லாம் இவன்கிட்ட இருந்தால் அப்ப இவரிடத்துல தானாக அந்த போதம் ஏற்படும். இது குருவுடைய தோஷம் கிடையாது. 4 பேர் 10 பேர் நிறைய பேர் படிக்கிறா ஒரே இடத்துல, ஆனா ஒரே உபதேசத்தை தான் எல்லாரும் கேட்கும்போது அந்த வித்தியார்த்திகிட்ட ஞானத்துல வித்தியாசம் தெரியலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா புரிஞ்சுக்கலாம். அப்ப குரு என்ன பண்ண முடியும்? குரு சொல்லிக் கொடுப்பார். ந ஸ்ருதேன ந புண்ணியேன நியாயத்தே ஏகம் ஆத்மனா. சிரவணம் பண்ணலாம், நிறைய புண்ணியம் பண்றான், அதனால ஆத்ம தத்துவங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடுங்கிறது சொல்ல முடியாது. அப்ப எப்படி தெரியும்? ஞானாதி ஆத்மானம் ஆத்மைவா. அவன் தன்னுடைய ஸ்வரூபத்தை அந்த சொல்றா இல்லையா, யமே வைஷ விருணத்தே ஏன லட்சகா தத்தீஷ ஆத்மா விருணத்தே தனுவான். இவன் அந்த ஆத்மஸ்வரூபத்தை பூர்ணமாக தெரிஞ்சுட்டே தீரறதுன்னு ரொம்ப இதா இறங்கினானே, ஆனால் அப்ப அந்த ஆத்மஸ்வரூபம் இவன் மேல இறக்கம் கொண்டு தானாகவே தன்னுடைய ஸ்வரூபத்தை அவனுக்கு ஞானாதி ஆத்மானம் ஆத்மைவா. இவனுடைய ஆத்மாவை இன்னொருத்தர் எப்படி பார்க்க வைக்க முடியும்? இவன் தானே பார்த்தாகணும். இவன் பார்க்கணும், இவன் அனுபவிக்கணும்னு சொன்னா அந்த அனுபவம் இவங்கிட்டேன்னு தான் வரணுமே தவிர இன்னொருத்தருக்கிட்டேன்னு வர முடியாது. சர்ப்பபதானிவா. சர்ப்பத்தினுடைய காலம் சர்ப்பத்துக்கு தான், பாம்புடைய காலம் பாம்புக்கு தான் தெரியும், அதே இன்னொருத்தருக்கு தெரியாது. அதை போல இவனை பத்தி இவனுக்கு தான் தெரிஞ்சுட்டாங்க, அதை இன்னொருத்தர் சொல்லிக் கொடுப்பான், தெரிஞ்சுப்பான்னு முடியாது. அப்ப ராமர் கேட்கிறார், நீங்க இப்படி சொல்லிட்டேன்னா அப்புறம் எதுக்காக குரு கிட்ட போகணும்? சிஷ்யன் போக வேண்டியதே இல்லை. ஏவம் ஸ்திதே வாசமுனி கதமேதத் ஜகத்ஸ்திதௌ கிரமஹ குருபதேசாட்சா சுவாத்மஜானஸ்ய காரணம். இப்படி நீங்க சொல்லிட்டேன்னா குரு கிட்ட போனா தான் வித்யை வரும், ஆத்ம ஜானம் வரும்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காளே, இது எப்படி சொல்றா? இதை பாரு, குரு கிட்ட போறது ஒரு காரணம் தான், ஆனா அவன் அந்த ஆத்மஸ்வரூபத்தையே உனக்கு சொல்லிக் கொடுத்து விடுறான்னு நினைக்க வேண்டாம். ஆத்ம ஜானம் வரத்தில் குருபதேசம் எந்த விதத்துல காரணமாகிறதுங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன்னு கேளுங்க. அத்தியந்த கிருபண கஷ்டித்து விராட்டோ தனதான்யவான் அஸ்தி விஞ்ஞாடவி கட்சே குருந்தி பிராமணோ லிகா. ஒரு அத்தியந்த கிருபணம்னா கஞ்சா, தானம் பண்ண முடியாது, அவனால நிறைய சொற்கள்லாம் இருக்கு, தனதானியங்கள்லாம் இருக்கு. அவன் ஒரு விஞ்ஞாடவி கட்சே, அந்த விஞ்ச மலையில வனம் வழியாக போயிட்டு இருந்தாங்க. போயிருக்கும் போது சத்திய ஏகதா நிபதிதா லட்சத்தோ இந்து ஜங்கலே ஏகா வராதிகாராம திருணஜாலக சம்பிருத்தி. அவன் போயிட்டே இருக்கும்போது அவன் கையிலேருந்து ஒரு காட்சி கீழே விழுந்து, புதர்ல எங்கேயோ விழுந்து. சின்ன காட்சினா அது ரொம்ப பெரிய மகத்துவம் கிடையாது, இருந்தாலும் இவன் அது கூட விட்டு கொடுக்க அவன் மனசுல. அதனால கார்பண்யாத்த பிரயத்தனேன சர்வம் திருண துஷாதிக்கும் பிரபந்தகார்த்தம் அபிதா துதாவ திவசத்திரம். அந்த ஒரு வீடாவை இவன் தேடித்தான் எப்படியாவது இருக்கிறதுனால பூர்ண பிரயத்தனமாக அந்த புதவு அங்க இருக்கிற அவ்வளவையும் எல்லாம் சித்தப்படுத்தி 3 நாள் தேடிருக்கான். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, அந்த ஒரு பைசா விட்டு போனா என்னன்னு நினைக்கல, அது கிடைச்சா அதுல இருந்து மேல மேல இன்னும் நிறைய விருத்தி பண்ணலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் எத்தனையோ விருத்தி ஆகும், இது போயிட்டுன்னா நமக்கு நஷ்டம் தான்னு நினைச்சிட்டு அவன் பண்றான். ஜனங்கள்லாம் அவனை பார்த்து பரிகாசம் பண்றது. ஒரு பைசாவுக்காக 3 நாள் கஷ்டப்பட்டு இருக்கானு, இவ்வளவு கஷ்டப்பட்டா அதுக்கு அதை தேடியாகணும் அப்படின்னு ஜனங்கள்லாம் பரிகாசம் பண்றது. ஆனால் அவன் அதை லட்சியம் பண்ணல. கலையின் ஜங்கலே தீனகா ராத்திரிந்திரிவம் அகந்திரிதா ஜனஹாச சகசிராணி புகுதே ந பரந்துதா. இத்தனை பேர் அவனை பார்த்து ஜெயிச்சுட்டு போறான், அப்ப உபகாரம் பண்ணிட்டு போறான், ஆனா அதெல்லாம் அவன் லட்சியம் பண்ண.
அப்படின்னா என்ன ஆச்சு, அந்த காசை தேடி எடுக்கிறதுல அவன் தீவிரமாக ஈடுபட்டுட்டான். யாருக்கு இன்னொருத்தருடைய உபகாரங்கள்லாம் அவனுடைய அந்த வேலையை பிரதிபந்தம் பண்ண முடியல, அதுக்கு இடைஞ்சல் பண்ண முடியல. அப்ப என்னாச்சு, ததோ தினத்திரயத்தை அந்தே தேன தஸ்மாச்ச ஜங்கலாது ஊர்ணேந்து பிம்ப பிரதிமகா லப்தா சிந்தாமணிர் மகா. இதனை தேடினானே அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா, காசு கிடைக்கல, அதுக்கு பதில் சிந்தாமணின்னு ஒரு மகத்தான ஒரு ரத்னம் கிடைக்கும். சம்பிராப்திய துஷ்ட ஹிருதயா சமாகம்ய கிரகம் சுகம் பிராப்தாக்கில ஜெகத்பூதி சாந்த சர்வதையா இருக்கிறா. இப்பேற்பட்ட சிந்தாமணி நினைச்சிட கொடுக்கக்கூடிய ரத்தனம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். ஆட்டுக்கு சௌக்கியமாக இருந்தது. இது என்ன, ஏவம் யதா கிராட்டேன கபர்தான்வேஷணேன தது ரத்னம் லப்னம் ஜெகன்மூல்யம் அகோராத்திரம் அசேனா. இப்போ அவன் எதை தேடுறதுக்காக அங்க பிரயத்தனம் பண்ணினான், இந்த ரத்னம் அங்க இருக்குன்னு தெரியாது, இதை தேடுறதுக்காக அவன் போகல. அவன் காசு விழுந்துருத்தோ அது தேடுறதுக்காகத்தான் அவன் பிரயத்தனம் பண்ணினான். ஆனா அதை தேட போய் இவனுக்கு கிடைச்சது ரத்னம். ஜெகன்மூல்யம், ஜெகத்தை விட அதிகமான ஒரு மதிப்பு உள்ள அந்த ரத்னம் அவனுக்கு கிடைச்சது. இதுக்காக நீங்க அந்த ரத்னம் கிடைக்கிறதுக்கு காசு தேடுறதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா? காசு தேட போனா அந்த ரத்னம் கிடைக்கும் அப்படின்னு ஒன்றும் காரண பாவங்கள்லாம் கிடையாது. ஆனால் இந்த இவனுக்கு அந்த காசை தேடுறதுல என்ன ஒரு பூர்ணமான ஒரு சமர்ப்பண பாவம் இருந்தது. அதனால அவனுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும். யாரு இடைஞ்சல் பண்ணாலும் அந்த இடைஞ்சலை பொருட்படுத்தாமல் இவன் தீவிரமாக அவளை இறங்கி நாம் பாருங்க, அதுதான் அதுக்கு இங்க இதை திருஷ்டாந்தமாக எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, ததா ஸ்ருதோபதேசேனா சுவாத்ம ஜானம் அவாப்பியதே. குரு உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணினா எனக்கு தத்துவ ஜானம் வந்துடுத்தோ, நான் சாட்சாத்காரம் வந்தாச்சுங்கிறது கிடையாது. பரோட்சமாக தெரியும், தெரியறதுக்கு அது உபயோகப்படும். அதை திரும்பி பூர்ணமாக அதுக்கு தீவிரமாக பிரயத்தனம் பண்ணினால் அப்ப என்ன ஆகும், ஆத்மாவே நமக்கு கிடைக்கும். அந்நியது அன்வேஷியதே காண்யன் லப்யதேகி குருக்கிரமா. அவர் உபதேசம் தான் பண்ணார், ஒரு வழி காமிச்சார். அந்த வழியில போய் இவன் தானே தான் ஆத்ம ஞானத்தை சம்பாதனம் பண்ணினான். ஏன்னு கேட்டா, பிரம்ம சர்வேந்திரியாதீதம் சுகாதி இந்திரிய சம்பிதா ஏன உபதேசா அனக ஆத்ம தத்துவம் அவாக்கியம். பிரம்மங்கிறது எந்த இந்திரியத்தினாலையும் அறியப்படாதது, எந்த பிரமாணத்துக்கும் விஷயமாகாதது. அப்போ குரு உபதேசம் பண்ணினால் மாத்திரம் அது கிடைக்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? உபதேசம் மாத்திரத்தினால நம்மளுடைய ஆத்ம தத்துவம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரி, அப்படின்னா அதை தள்ளி விட்டு விடலாமா, வேண்டாம்னு சொல்லலாமான்னா அது வேண்டாம்னு சொன்னா கிடைக்கவே கிடைக்காது. குரு உபதேசம் அப்படின்னா ஆத்ம தத்துவாகமோ குருவுடைய உபதேசம் இல்லைன்னு சொன்னால் ஆத்ம தத்துவாகமாக நம்மளே இது கிடைக்கவே கிடையாது. குரு உபதேசம் இருந்தால் இவனுடைய சொந்த பிரயத்தனமும் இருந்து ஒரு சமயம் கிடைச்சாலும் கிடைக்கலாம். குரு உபதேசம் இல்லாட்டா நிஜமாவே கிடைக்காது. தத்துவத்து ஏன சிந்தாமணிர் லப்தா கபர்தான்வேஷனம். அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இப்ப சொன்ன கதையில அவன் மாத்திரம் அந்த காசை தேடுறதுக்காக பிரயத்தனம் பண்ணாமல் இருந்தா, இதுதான் நீங்க ஒரு காசு தானே போனா போறதுன்னு விட்டு இருந்தானே, ஆனால் அவனுக்கு அந்த சிந்தாமணிங்கிறது கிடைச்சிருக்குமா? ஆக எதையோ தேட போனது அவனுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க வந்தது. அது போல இவன் குரு உபதேசத்தை அந்த கபர்திகான்வேஷனம் மாதிரி காசை தேட பண்ற பிரயத்தனம் மாதிரி வச்சிருந்தானே, ஆனால் அதுல இருந்து இவனுக்கு இந்த தத்துவ ஞானங்கிறது சிந்தாமணியை போல கிடைக்கும். தத்துவஸ்யாஸ்ய மகார்த்தஸ்ய குரூபகதனம் கதம் அகாரணம் காரணதாம் மணிரிவ கபர்திகா. இவனுக்கு தத்துவ ஞானம் கொடுக்கறதுக்கு அந்த குருவுடைய உபதேசம் எப்படி காரணமாகுதுன்னா, காரணமாகாமலே காரணமாக ஆயிடும். எப்படி அந்த சில்லறைய தேடினது அவனுக்கு அந்த ரத்தனம் கிடைக்கிறதுக்கு காரணமாக, அது ஒன்றும் காரணம்னு சொல்ல முடியாது, ஆனா காரணமாக ஆனதோ இதுதான் அந்த விசம்பாதி சமன்யாயம்னு சொல்றேன். சம்பாதி சமன்யாயம்னு சொல்றேன். ஏதோ நினைச்சுட்டு போனா ஆனா போன இடத்துல இது கிடைச்சது. அந்த மாதிரி குருவுடைய உபதேசம் இவன் ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு காரணமாகிறது. பஷ்ய ராகவ மாயேகம், இதெல்லாம் மாயை. எவ்வளவு பெரிய மாயபாடு. எதையோ தேடி போனா ஏதோ ஒண்ணு கிடைக்கிறது. அந்நியது அன்விஷ்யதே எத்தனா அந்நியது ஆசாத்தியதே.
அதனால இப்படியாக மாறிய ஸ்திதி